ஆண்டவரோடு நடக்க விருப்பமா? குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் ஆண்டவரோடு நடக்கலாம். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், வயதானவங்க, நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என்னென்னா, ஆண்டவரோடு நடக்கணும், அதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், அதெல்லாம் ஊழியக்காரங்க, அவங்க தான் நடக்க முடியும்னு நினைக்கிறோம். தவறானது. வேறு புஸ்தகத்தில் வாசித்தால் ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தார், ஏனோக்கு தேவனோடு நடந்தார், முதலாவது ஆதாமோடு ஆண்டவர் நடந்தார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆண்டவரோடு நடக்க முடியும், வியாபாரிகள் ஆண்டவரோடு நடக்க முடியும், ஜட்ஜஸ், லாயர்ஸ், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்க முடியும். ஆண்டவர் நம்மோடு நடக்க நம்மை காட்டிலும் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். முதல்ல விசுவாசிங்க. ரெண்டாவது, ஆண்டவரோடு நடப்பதற்கு தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்த்து அதை நிறைவேற்றுங்க. ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள அர்ப்பணித்து. ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் கடினமாய் நடத்துகிறவர். என்ன நடக்கணும், என் கூட நடக்கணுமா, எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போடு அப்படிலாம் சொல்ல மாட்டார். வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நான் கலர் ட்ரெஸ் போடுவேன், போடுங்க. ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது.